லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ஸ சரணௌ சரணம் பிரபத்யே. வைணவ மரபில் ஓராண் வழி சம்பிரதாயம் என்பது கொண்டாடப்படுகிறது. இதைத்தான் குரு பரம்பரை என்று கூறுவார்கள். திருமால் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து ஓரொரு ஆச்சாரியனாக ஆச்சாரிய பீഠத்தை அலங்கரித்தார்கள். ஆச்சாரியர்களுடைய வரிசையே குரு பரம்பரையாக கொண்டாடப்படுகிறது. அதில் ராமானுஜர் நடுநாயகமாக விளங்குகிறார். ராமானுஜருக்கு அடுத்து முதலியாண்டான் அவருடைய மருமகன். ஓர் புறத்தில் கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு சிஷ்யர், மற்றொரு புறத்தில் முதலியாண்டானும் அவருக்கு சிஷ்யர். ஆனால் ஓராண் வழி மரபுன்னு பார்த்தோமானால் ராமானுஜருக்கு அடுத்து எம்பாருங்கிற கோவிந்த பெருமாள் விளங்குகிறார். இதை நாம நன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சற்றே உற்று நோக்குங்கள். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவர். இப்ப நாம அவரை சேவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஒரு மருமகன், ஒரு சிஷ்யன் முதலியாண்டான். அவர்தான் பேட்டை என்னும் புருஷமங்கலத்தில் பிறந்தவர். மற்றொரு புறம் காஞ்சியிலிருந்து அரக்கோணத்துக்கு போகும் வழியில் இருக்கும் கூரம், கூரத்தில் அவதரித்தவர் கூரத்தாழ்வான். அவரும் ராமானுஜருக்கு சிஷ்யர். இதோடு இல்லாமல் எம்பார் கோவிந்த பெருமாள், அந்த சுவாமி மழலை மங்கலம் என்கிற இடத்தில் அவதரித்தவர். வட்டமணி குலத்திலே பிறந்தார். ராமானுஜருடைய திருத்தாயாரும் கோவிந்த பெருமாளுடைய திருத்தாயாரும் கூட பிறந்தவர்கள். அப்படின்னா அக்கா தங்கைகளுடைய மகன்களாகத்தான் ராமானுஜரும் எம்பாரும் அவதரித்தார்கள். ஓராண் வழி மரபில் ராமானுஜருக்கு அடுத்து எம்பார் விளங்குகிறார். இப்படி ராமானுஜருக்கு எத்தனையோ சீடர்கள், அணுக்கமாக கைங்கரியம் புரிந்தவர்கள். இருந்தாலும் முதலியாண்டானுக்கு ஒரு தனி சிறப்பு. ராமானுஜர் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போது அனைத்தையும் துறக்க வேண்டும். ஒருத்தர் சந்நியாசி ஆகிறார் என்னால் மொத்தத்தையும் விட்டுவிட வேண்டும், உலகப் பற்றுகளை கழற்ற வேண்டும். சந்நியஸ்தம்மையா சந்நியஸ்தம்மையா, என்னால் அனைத்தும் துறக்கப்பட்டது என்று ஒரு பெரிய ஏரியில் உள்ளே இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு ஆகாயத்தை நோக்கி கைகளை உயர்த்தி கொண்டு வேண்ட வேண்டும். ராமானுஜரும் அதே போல செய்கிறார். அவர் இறங்கினது காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய புஷ்கரணியான அனந்த சரஸ். காஞ்சிபுரத்தின் விமானத்துக்கு புண்ணியகோட்டி விமானம் என்று திருநாமம். புஷ்கரணிக்கு அனந்த சரஸ் என்று பெயர். அனந்த சரஸில் இறங்கினார். அனைத்தையும் துறந்தேன் என்று பிரகடனப்படுத்தினார். ஆனால் அப்போதும் என் மருமகனாய் தாசரதியின் பெயர் பெற்ற முதலியாண்டானை தவிர மத்தனைத்தையும் துறந்தேன் என்று சாதித்தார். அப்ப ராமானுஜர் சந்நியாசி, முற்றும் துறந்த முனிவர். ஆனால் அவர் கூட மருமகனான முதலியாண்டானை தவிர மற்றவற்றை விட்டேன் என்று கூறுகிறார். உறவு என்பதால் அல்ல, பணம் கொடுக்க போகிறார் என்பதாலும் அல்ல. அதற்காகவா ராமானுஜர் மயங்குவார்? ஆனால் எவ்வளவு சிறந்த பக்தர், பெருமானிடத்தில் எவ்வளவு பிரியமானவர், நாம் சம்பிரதாய கைங்கேற்றத்தை எவ்வளவு தூரம் எடுத்து செய்ய போறார். ஆகையால் அவரை தவிர மற்றவற்றை விட்டேன் என்று கூறினார். அந்த தாசரதி அவதரித்ததே இப்போது நாம் வந்து சேர்ந்திருக்கும் திருநின்றவூர் ஏரிகாத்த ராமனுடைய சந்நிதி. இங்கிருக்கும் ராமனுடைய அருளால் தான் தாசரதியின் பெயர் பெற்ற முதலியாண்டான் அவதரித்தார். அங்கும் ஒரு சுவையான செய்தி உண்டு. ராமனும் லக்ஷ்மணனுமாக அயோத்தி பட்டணத்தில் வாழ்ந்தார்கள். காடு முழுக்க திரிந்தார்கள். பெரும் சண்டையை முடித்தார்கள். இலக்குவன் ராமனுக்கு
அனைத்து தொண்டுகளையும் புரிந்தார். ராமன் திருமால், இலக்குவன் ஆதிசேஷன், இது அனைவரும் அறிந்ததே. அப்ப ஆதிசேஷன் ராமனுக்கு எத்தனை தொண்டுகள் புரிந்தார். அதே சமயம் ராமனுக்கு ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பிறவியில் நாம் ஆதிசேஷனுக்கு தொண்டு புரிய வேண்டும். அதை போல பிறவி கிடைக்குமா? கிடைத்தது. அனைவரும் அறிந்த பிறவி பலராமனாய் கண்ணனாய். ஏன்னா பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரம், கண்ணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். அப்ப அண்ணனான பலராமனுக்கு கண்ணனான தம்பி அனைத்து தொண்டுகளையும் புரிந்தார். ஆனா அப்போதும் மனத்தில் திருப்தி ஏற்படவில்லை. ஆச்சாரியனாக ஒருத்தர் இருக்கணும், சிஷ்யனாக மற்றொருத்தர் இருக்கணும். ஆதிசேஷன் ஆச்சாரியராகவும் ராமனே சிஷ்யனாகவும் பிறந்து தொண்டு புரிய வேணும்னு ஆசை கொண்டார்கள். அதன் அடியாகத்தான் ஆதிசேஷனே ராமானுஜராகவும் ராமன் சக்கரவர்த்தி திருமகனே தாசரதின்னு பெயர் பெற்ற முதலியாண்டானாகவும் அவதரித்து முதலியாண்டான் ராமனுக்கு அனைத்து தொண்டுகளையும் புரிந்தார். அந்த ராமனின் அருளால் தானே முதலியாண்டான் அவதரித்தார். ஏரி காத்த ராமன். எந்த ஏரியை காத்த ராமன்? ராமானுஜர் என்னும் ஏரியையே காத்து கொடுத்த ராமன், முதலியாண்டானையே காத்து கொடுத்த ராமன். அந்த ராமர் சன்னிதானத்து வாசலில் தான் இப்போது உள்ளோம். சந்நிதிக்காக எப்போதும் பெருமானுடைய சந்நிதி, ஸ்ரீமன் நாராயணன் சந்நிதி எதிர்த்தாற் போலே கருடன் இருப்பார். ராமர் சந்நிதி என்னால் ஆஞ்சநேயர் ஹனுமான் இருப்பார். இப்போது இந்த ஹனுமாரை வணங்கிக் கொள்வோம். இங்கே இருக்கும் ஏரிகாத்த ராமன் சந்நிதிக்கு எதிர்த்தா போல இருக்கும் ஆஞ்சநேயர், அவரையும் வணங்கிக் கொள்வோம். ஆனால் இன்னும் பெரிய திருவுருவத்தோட பக்தவத்சல பெருமாள் சன்னதியிலேயே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். ஆஞ்சநேய மதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். ஆஞ்சநேயரை இன்னைக்கு சேவிச்சுட்டோம். முதலியாண்டானுடைய கதையும் கேட்டுக்கொண்டோம். இன்னொரு ஆஞ்சநேயரை சேவிக்க போறோம். அத்தியுதமா எழுந்துருக்கார், தனிச்சிறப்போட இருக்கிறார். அவர் என்ன எப்படிங்கிறத அடுத்த நாள் பார்ப்போம். தற்போது அடுத்த சர்க்கம் 43வது சர்க்கம். இந்த சர்க்கத்தில் பகீரதம் தவன் புரிந்து கங்கையை கீழ்லோகத்துக்கு கொண்டு வருகிறான். அவள் எப்படி இறங்குகிறாள், பரமசிவனார் தன் தலையால் எப்படி அவளை தாங்கினார், அழகா கதை சொல்றார் விஸ்வாமித்திரர். தேவதேவே கதே தஸ்மின் சோங்குஷ்டாகிர நிபீடிதாம் கிருத்வா வசுமதியும் ராம வத்சரம் சமுபாசத. உடனே பிரம்மாவனிடத்தில் வரம் பெற்ற பகீரதன் பரமசிவனார குறித்து தவம் இயற்றினான். ஓராண்டு தவம் புரிந்தான். சிவனுக்கு பிரீத்தி ஏற்பட்டது. அத சம்பத்சரே பூர்ணே சர்வலோக நமஸ்கிருதா உமாபதி பசுபதி ராஜானமிதம் அப்ரவீத். உமாதேவிக்கு கேள்வனாய் பசுபதினு பெயர் பெற்ற ருத்ரனார் பகீரதன் முன்னே தோன்றினார். உனக்கு என்ன வேணும் கேள், பிரம்மா வரம் கொடுத்ததையும் நாம் அறிவோம், உமக்கு வேண்டியதை கேள். பிரீதஸ்தேகம் நரஸ்ரேஷ்ட கரிஷ்யாமி தவ பிரியம் சிரசா தாரயிஷ்யாமி சைலராஜ சுதாமகம். சைலம் மலை, சைலராஜா மலையரசனான ஹிமாச்சலம், சைலராஜ சுதா ஹிமாச்சலத்தினுடைய பெண்ணான கங்கை. ஹிமாச்சலத்தின் பெண் என்ற பெயர் 2 பேருக்கு உண்டு. மூத்தவளான கங்கைக்கும் உண்டு, இளையவளான பார்வதி தேவிக்கும் உண்டு. ஆக கங்கை ஆகாயத்திலிருந்து இறங்கும் போது என் தலையால் நான் தாங்குகிறேன், பிள்ளாய் கவலைப்படாதே. ஆகாஷாத் அபதத்ராம சிவே சிவசரஸ்யுத அச்சிந்ததச்ச சா தேவி கங்கா பரமதுர்தரா. ஆனா ஆகாயத்திலிருந்து இறங்கும் போது லேசான வேகம் அல்ல, அதீத வேகத்தோட பூமாதேவி தாங்க முடியாத அளவுக்கு அவள் இறங்கினாள். இறங்கும்போது கங்கை நினைக்கிறா, என்னை யாராலும் தாங்க முடியாது, எப்ப பரமசிவன் தாங்கணும் நினைக்கிறாரோ அவரையும் அழித்தி கொண்டு பாதாள லோகத்துக்கு போய்விடுவோம் என்கிற எண்ணத்தோட சற்றே கர்வத்தோட ஆகாயத்திலிருந்து கங்கை இறங்குகிறாள். பார்த்த பரமசிவன் முடிவு கொண்டுட்டார், இந்த கர்வத்தை இப்போதே அடக்க வேண்டும், இவள் செருக்கை ஒடுக்கி இவளை ஒழுங்கானவளாக ஆக்க வேண்டும் என்று மனத்தில் கொண்டு தன்னுடைய நீண்ட சடையை விரித்தார். பெருத்த உடலை எடுத்துக்கொண்டார். பெருத்த திருமேனியோடைய பரமசிவனார் நிற்க, சடை விரிந்திருக்க, ஆகாயத்திலிருந்து நேரே அவள் கீழே இறங்கினாள். விஷாமியகம் கிபாத்தாளம் ஸ்ரோதசா கிருஹ்ய சங்கரம் ஹிமவத் பிரதிமே ராம ஜட்டா மண்டல கஹ்வரே சா கதஞ்சின்மகீன் கந்தும் நாசக்னோத் யத்னமாஸ்திதா. அவள் நேர வந்தவள் பரமசிவனாருடைய சடைமுடியில் சிக்கிக் கொண்டாள். அதற்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்தாள். அவர் சடமுடியில கங்கை இறங்கினோடனே கங்காதரன் என்கிற பெயர் பரமசிவனாருக்கு ஏற்பட்டது. கங்கையை தலையில் தரித்தவர், ஆகையால் கங்காதரன். ஆனா சடையை அவர் பிரிக்கவில்லை.
அதற்குள்ளேயே சுத்தி வந்தாள். பகீரதன் திகைத்து போனான். இவ்வளவு சிரமப்பட்ட ஆகாயத்திலிருந்து இறங்கினாள், எங்க சென்றாள்ன்னு தெரியவில்லையே. மறுபடியும் பரமசிவனார குறித்து தவம் புரிந்தான். சரி குழந்தாய், உனக்காகத்தான் கீழே கொண்டு வந்தேன். கங்கையினுடைய கர்வமும் அடங்கித்து, கவலை வேண்டாம், இதோ கங்கையை கீழே விடுகிறோம் என்று தன் சடமுடி முழுவதையும் திறக்கவில்லை. ஓர் பின்னல் ஒரு பகுதியை மட்டும் திறக்க, அங்கிருந்து வேகமான ஒலியோடே பிந்து சரஸ் என்னுமிடத்தில் கங்கை கீழே பாய்ந்தாள். விசசர்ஜ ததோ கங்காம் ஹரோ பிந்து சரப் பிரதி தஸ்யாம் விசிருஜ்யமானாயாம் சப்த ஸ்ரோதாம்சி ஜக்ஞிரே. அவள் கீழே விழுந்துட்டு 7 கிளைகளாக பிரிந்து ஓட ஆரம்பித்தாள். ஆகாயத்திலிருந்து பரமசிவனாரின் தலை அவருடைய முடியிலிருந்து கீழே பிந்து சரஸில் விழுந்தாள். இப்பவன் நீங்க ஹிமாச்சலத்துக்கு போனினால் பிந்து சரஸில் சேவித்துக் கொள்ளலாம். பளிங்கு கல்ல போல பெரிய கல். அந்த மாதிரி ஒரு கல்லை நம்ம பார்த்து கூட இருக்க முடியாது. ஸ்படிகம், படிக்க கல், பளிங்குன்னு சொல்றமே, அந்த பளிங்க போல பெரும் மலை. அந்த மலையில் தான் மேலிருந்து ஒரு உயர்ந்த நீர்வீழ்ச்சி போல கங்கை கீழே விடுகிறாள். அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி நம்மால போய் பார்க்கறதுக்கு முடியாது. அங்குதான் பரமசிவனாருடைய முடி இருப்பதாகவும், அங்கிருந்து கங்கை பிந்து சரஸில் விழுகிறாள். அங்கிருந்து 7 பகுதிகளாக பிரிகிறாள். 3 பகுதி கிழக்கு நோக்கி, வேற 3 பகுதி மேற்கு நோக்கி, ஒரு பகுதி பகீரதனுடைய தேரை பின்தொடர்ந்து கங்கையாக பாரத தேசத்தில் ஓடுகிறாள். ஆக மொத்தம் 7 பகுதிகளாக பிரிந்தாள். அதை இந்த இடத்துல சொல்றார், தஸ்யாம் விசிருஜ்யமானாயாம் சப்த ஸ்ரோதாம்சி ஜர்ஞிரே ஹலாதினி பாவினி செய்வ நளினீச்ச ததைவச்ச. முதல் 3 பகுதிகள் ஹலாதினி, பாவனி, நளினி, இம்மூவரும் கிழக்கு திக்க நோக்கி ஓடினார்கள். அடுத்து சுசக்ஷுஸ் செய்வ சீதாச்ச சிந்துஷ்சைவ மகாநதி. சுசக்ஷுஸ், சீதா, சிந்து இந்த 3 கிளைகளும் மேற்கு நோக்கி ஓடினார்கள். சப்தமீச்ச அன்வகாத்தாசாம் பகீரத ரதம் ததா பகீரதோபி ராஜர்ஷிகி திவ்யம் சந்தனமாஸ்திதா. கடைசி 7வது பகுதி பகீரதனுடைய தேரை தொடர்ந்து ஓடி வந்தது. தேரில் ஏறி அமர்ந்து ராஜ ரிஷியான பகீரதன் குதிரைகளை தட்டிவிட கிழக்கு நோக்கி ஓடினாள். ஆகாயத்திலிருந்து இறங்கினாள். ரிஷிகேசம் ஹரித்வாரத்தை அடைந்தாள். அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க ஓடுகிறாள். அப்பதான் கான்பூரில் பிட்டூர், அதற்கப்புறம் கிழக்க வந்தா அலகாபாத், இன்னும் கிழக்க போகிறோம் கயா, இன்னும் கிழக்க போனால் வங்காளம். வங்காளத்தினுடைய கிழக்கு கோடியில போய் கங்கா சரோவரத்திலே போய் பெருத்த கிழக்கு கடலோடைய கலக்கிறாள். கங்கை இனி ஓடணும், இப்பதான் ஓடுறதுக்கு தொடங்கியிருக்காள். அப்ப 7 பகுதிகளாக பிரிந்தாள். அதிலிருந்து ஒரு பகுதி தான் கங்கை. அந்த கங்கை பகீரதனை பின்தொடர்ந்து வந்தது. வந்த அழக சொல்றார், அசர்பத ஜலந்தத்ர தீவிர சப்த புரஸ்கிருதம் மத்ய கச்சப சங்கைச்ச சிசுமார கணைஸ்ததா. உடனே ஆங்காங்கு வெவ்வேற நதிகள்ல இருக்கிற மீன்களெல்லாம் வந்து கலந்தன, ஆமகளெல்லாம் வந்து சேர்ந்தன, முதலைகளெல்லாம் வந்து கலந்தன. பதத்பிகி பதிதைச்சைவ வியரோச்சத வசுந்தரா. கீழே விழுந்தவுடன் கங்கை பட்டதே பூமி தாயாருக்கு குளிர்ந்து போய் உடலெல்லாம் புல்லரித்தது. ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களும் ரிஷிகளும் அதை கண்டு கீழே இறங்கி வந்து கங்கையில் நீராடி, கங்கா 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 வாழி வாழி வாழி, இவளாகத்தானே கீழே வந்தாள். நிம்னகா கங்கா, நம் போன்ற பாவப்பட்டவர்களுக்கு புனிதத்தன்மை ஏற்படுத்த, பாவத்தை தொலைக்கவே கங்கை மாதாவே தேவரீர் கீழே வந்தீர். எத்தனிடத்துல அறமையில் அகலம், எத்தனிடத்துல உரிமையில் அகலம், எத்தனை கிளை நதிகள் வந்து சேருகின்றன, எத்தனை நதிகளாக பிரிந்து ஓடுகிறாள். எத்தனை லட்சம் ஜனங்கள் கும்பமேளாவுக்கு போய் கங்கையில் நீராடி மகிழ்கிறார்கள். ஆக அது அத்தனைக்கும் பெயர் பெற்றவன் பகீரதன். இன்று நாம் பகீரதனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். கங்கையே பூமிக்கு கொண்டு வந்த பகீரதன் வாழி. நம் அனைவருடைய பாபங்களை போக்கும் கங்கையே வாழி. கங்கைக்கே நாம் இன்று குளித்து கங்கையில் நீராடி கொண்டே இருப்போம். மேற்கொண்டு நாளை சந்திப்போம்.